எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். ஓணம் சீரீஸோட 3வது ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது. பீட்ரூட் பச்சடி ரொம்ப ஈஸியாக செஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்காக மீடியம் சைஸில் இருக்கிற ஒரு பீட்ரூட் தோல் எடுத்ததுக்கு அப்புறம் ரொம்ப நைஸாக கிரேட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இது வேக வைக்கணும். அதுக்காக ஒரு பேனுக்குள்ளே மாற்றிடலாம். மாற்றினதுக்கு அப்புறம் 1/4 கப்லேருந்து 1/2 கப் வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நம்ம இது வேக வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம இது பச்சடி செய்யறது. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ரெசிபி செஞ்சுருக்கு பீட்ரூட் பச்சடியோடது. அது பெரிய பீஸாவே வேக வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் துருவி எடுத்து செஞ்ச ஒரு ரெசிபியாக இருக்குது. இது கொஞ்சம் வித்தியாசமாக செய்கிறேன். பீட்ரூட்டுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கிற ஸ்மெல் இருக்கிறதுனால அது போகிறதுக்காக தான் நம்ம லைட்டாக இது வேக வச்செடுக்கிறது. மூடி வச்சுக்கோங்க. அரைக்கிறதுக்காக 1/2 கப் அளவுக்கு தேங்காய், 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டை இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம், இல்லை கொஞ்சம் தயிர் ஊற்றியும் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, அதுக்குள்ளே இதில் நல்லா ஆவி ஏறி இருக்கு. ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் மூடி வச்சுக்கோங்க. அதோட அந்த பச்சை ஸ்மெல் போய் ஒரு 3/4 வெந்தா போதும். பாருங்க, இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி இருக்குது. அது அப்படியே இருக்கட்டும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ரொம்ப கருகி ரொம்ப ட்ரை ஆகி போகாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற தேங்காயோட மிக்ஸ் இதுக்குள்ளே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் தீ ஆஃப் பண்ணலை. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் தீ ஆஃப் பண்ணணும். இது இந்த ஒரு பச்சடி நம்ம வேக வைக்க மாட்டேன். ஜஸ்ட் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணால் மட்டும் போதும். சூடானா போதும். காரத்துக்கு தகுந்த மாதிரி 2-3 பச்சை மிளகாயும் இதுக்குள்ளே சேர்த்துருக்கு. அதுக்கப்புறம் தீ ஆஃப் பண்ணிக்கோங்க. நல்லா ஆறினதுக்கு அப்புறம் புளிப்பாக இருக்கிற கட்டியாக இருக்கிற தயிர் 1 கப்பிலிருந்து 1/2 கப் வரைக்கும் நமக்கு தேவைப்படும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ முதல்ல 1 கப் அளவுக்கு தான் ஊற்றி இருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்து வெண்ணெய் மட்டும் இன்னும் கொஞ்சம் ஊற்றிடலாம். 1/4 கப் அளவுக்கு கூடி ஊற்றியிருக்கு. அது உங்களோட இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஊற்றிடலாம். ஆனால் புளிப்பாக இருக்கிற கொஞ்சம் கட்டியாக இருக்கிற ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தயிராக இருக்கணும். நல்லா ஊற்றினதுக்கு அப்புறம் நம்ம இது தாளிச்சு ஊற்றணும். தீ நான் ஆஃப் பண்ணிட்டேன். தயிர் ஊற்றுறதுக்கு முன்னாடி தீ ஆஃப் பண்ணிட்டேன். பீட்ரூட் நல்லா ஆறினதுக்கு அப்புறம் தான் தயிர் ஊற்றியிருக்கு. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தாளிச்சு ஊற்றிடலாம். 2 to 3 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, கொஞ்சம் வரமிளகாய், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மணமாக இருக்கிற கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து வறுத்து பீட்ரூட் பச்சடிக்குள்ளே ஊற்றி மிக்ஸ் பண்ணால் போதும். இது வேக வைக்காத ஒரு கறியாக இருக்குது. இருந்தாலும் 3 to 4 நாள் வரைக்கெல்லாம் கெடாமல் வச்சுருக்கலாம். நிறைய வெஜிடபிள்ஸ் வச்சுட்டு நமக்கு இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். பாவக்காய், வெண்டைக்காய், கத்திரிக்காய், தக்காளி, பச்சை மாங்காய், வெள்ளரிக்காய். ஆனால் வெஜிடபிள்ஸ் வேக வைக்கிற விதம் சிலதெல்லாம் வித்தியாசமாக இருக்கும். பீட்ரூட் பச்சடி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.